வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கல்சிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வெறித்தனமான ஒரு நியூஸ் தான் நம்ம விக்ரமுக்கு வரப்போகுதுங்க. அது என்னடா நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் சிவனேன்னு சொல்லிட்டு சைலண்டா உக்காந்து மௌனமே சிறந்தது ஒரு பக்கம் தியானமே மேலே அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்திலையும் தியானத்திலையும் உக்காந்துறாரு. உடனே அந்த சடன் அந்த போன் ஒரு பக்கம் இருக்கு ரிங் ஆகுது. உடனே அந்த போன் எடுத்து பார்த்தா அவங்க டிஜிபி போன் பண்றாரு. சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மிஸ்டர் விக்ரம் நீங்க எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. நீங்க போய் இப்படி பண்ணலாமா? உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அது உங்க குடும்ப விஷயம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க எப்படியாவது இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அந்த மாயாவை புடிச்சுட்டு வந்து ஜெயில போட்டேன்னா அடுத்த செகண்டே உங்களோட வேலை பறி போகும். இது உறுதி 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சார் 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க சொல்றத கேட்கறதுக்கு ஒன்றும் வாஸ்தவம் நம்மளுக்கு சம்பளம் இல்ல விக்ரம். நாம ஒழுங்கா நேர்மையான கட்டுப்பாடுல எல்லாத்திலும் நீங்க சிறந்தவர். அதனாலதான் அந்த ஒரு மாசம் டைமிங். இதே வேற யாரா இருந்தா இன்னாலும் தூக்கி போட்டு அடிச்சு ஓட விட்டுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டதான் சரி வேற வழி இல்லை. சார் சொல்றது கரெக்ட் தான். நாம தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஓரளவுக்கு நேர்மையா கடைபிடிக்கிறது. நாமளே இந்த தப்பா பண்ணிட்டனால இது நெஞ்சம் குறுக்குதுடா, குறுக்குது குற்றமுள்ள நெஞ்சே குறுகுறுக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குறுகுறுக்கு. சரி இப்படி ஒரு பக்கம் போட்டு சொல்லிட்டு மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா வாடா தோப்பிள்ளை வளப்பிள்ளை தோப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு விடலாம். யாருக்குன்னு சொல்லிட்டு பாத்தியா வேற யாருக்கு? நம்ம தலைவனுக்கு தாங்க. வேற லெவலில் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு நல்ல சிவன். எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, என்னம்மா எல்லாம் எங்க கிளம்பிட்டீங்க, ஆட்டோல எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பாக்கணும் நல்ல சிவனோட பொண்டாட்டி அவனுக்கு மேல இருக்க போல மிளகா அரைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மிளகா அரைக்கவா? ஓ எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்லையே நீங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்களே, மிளகா அரைக்க நீங்க போறீங்க, இதை நான் நம்பணும். உடனே பாக்கணும் அந்த அமுதா அப்படியே சும்மா குட்டு குட்டு கூட அண்ணா அந்த பையன் வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே யாருடா இவன் எங்கேந்திரா வந்தா அப்படின்ற மாதிரி ஆச்சரியம் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. திடீர்னு ஒரு பேய் வரும். அந்த பேய் எந்த சந்தில இருந்து வரும் எதுல இருந்து வரும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. டக்குன்னு வந்து பக்குன்னு பயமுறுத்தி விட்டு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இருட்டு உலகத்துல கருப்பு பூதம் ஒண்ணு வந்திருக்கும். எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூதம் ஓடுறீங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசி நிற்கிறோம். திடீர்னு பூதம் எல்லாம் வந்து என்ன பயமுறுத்தும். அதெல்லாம் நான் பொருட்படுத்தாம இந்த வீடியோவை யாருக்காக கண்டினியூவா பேசினுக்கிறேன்னா உங்களுக்காக தாங்க. உங்களுக்காக சீரியலை பார்த்துட்டு அதுல என்ன அடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒருத்தரும் அப்படியே சும்மா தலைப்பையில பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்களே, உங்களுக்காக தான் பேசின்னு இருக்கேன். சரி வாங்க அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரவா லட்டு இருக்குன்றாங்க, வெள்ளுண்டை இருக்குன்றாங்க, சக்கரை லட்டு இருக்குன்றாங்க, ஏன் ஒழுக்கோட்டை கிடாக்குதுன்றாங்க. ஆனா நம்ம தலைவன் அந்த மிளகா தூளுக்கான செலவை மட்டும் தெர்றது கிடைக்கவே இல்லையா, என்ன ஒன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பாக்கணுமே என்ன சொல்றது எது சொல்றது தெரியாம ஒரு பக்கம் முடிச்சுன்னு இருக்காங்க. ஐயோ கடவுளே இப்படி மாட்டினோம்லேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அமுதா தான். அந்த அமுதாவை புட்டிச்சு அடிச்சு உடச்சி அடுப்புல உட்கார வச்சிடணும். அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. நம்ம பாட்டுக்கு நம்ம கம்முன்னு கரெக்டா இனியா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி யோசிச்சுன்னு இருக்காங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், தருக.